12th chemistry electrochemistry இந்த வீடியோவிலே கோல்ராஸ் விதி கோல்ராஸ் லா பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த கேள்வியானது ஒரு பொது தேர்வு கேள்வி. பார்ப்போம். கோல்ராஸ் விதியை புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த அட்டவணையை பாருங்கள். சோடியம் குளோரைடு வலிமை மிகுந்த மின்தொகுதி. இது பல்வேறு செறிவுகளில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன் மோலார் கடத்து திறன் மதிப்புகள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. செறிவு குறைய குறைய, அதாவது நீர்த்தல் அதிகரிக்க அதிகரிக்க மோலார் கடத்து திறன் மதிப்பும் அதிகரிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அளவில்லா நீர்த்தலில் அல்லது மிக குறைந்த செறிவில் சோடியம் குளோரைடு மின்தொகுதி அதன் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் மதிப்பை பெறுகிறது. இதற்கு மேல் எவ்வளவு நீர்த்தாலும் அல்லது எவ்வளவு செறிவு குறைந்தாலும் அதன் மோலார் கடத்து திறனில் எந்த மாற்றமும் உண்டாவதில்லை. எனவே சோடியம் குளோரைடு அதி நீர்த்தலில் மோலார் கடத்து திறனில் வரம்பு நிலையை அடைகிறது. இது வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது λ0m. வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் என்றால் என்ன? அதி நீர்க்கப்பட்ட கரைசலின் மோலார் கடத்து திறன் மதிப்பு வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் λ0m என அழைக்கப்படுகிறது. கோல்ராஸ் விதியை பார்ப்போம். அளவில்லா நீர்த்தலில் சோடியம் குளோரைடு மின்தொகுதியின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் மதிப்பானது அதன் பகுதிக்கூறு அயனிகளின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறனின் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம். இதுவே கோல்ராஸ் விதி. விதியை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அளவில்லா நீர்த்தலில் ஒரு மின்பகுதியின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் மதிப்பானது அதன் பகுதிக்கூறு அயனிகளின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன்களின் கூடுதலுக்கு சமம். இதுவே கோல்ராஸ் விதி. AXBY என்ற மின்பகுதிக்கு கோல்ராஸ் விதியை பயன்படுத்தி எழுதுவது என்பதை தெரிந்து கொள்வோம். λ0m AXBY is equal to இந்த மின்பகுதியில் உருவாகின்ற நேர் அயனி A, எதிர் அயனி B. A என்ற நேர் அயனியின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது Y, எனவே Y+. B என்ற எதிர் அயனியின் மின்சுமையை தீர்மானிப்பது X-. நேர் அயனியின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது X. B என்ற எதிர் அயனியின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது Y. ஆக நேர் மற்றும் எதிர் அயனிகளின் வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன் இவை இரண்டையும் கூட்டும் பொழுது கிடைக்கப்பெறுகின்ற மதிப்பானது AXBY வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறனுக்கு சமமாகும்.